Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So today classes நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது போரேன் கெமிஸ்ட்ரி, அதாவது போரேன் கெமிஸ்ட்ரி ரிலேட்டாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம மெயின் குரூப் எலமெண்ட் கான்செப்டில் போரேன்ஸோட ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த கிளாஸஸில் நெட் எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் தான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த 10 ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸை கொடுக்கும். ஓகே, ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான், ஜஸ்ட்டு வீடியோஸை பாருங்கள், கொஷின்ஸை பார்த்து முடித்தோடனே வீடியோஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, எப்பயுமே கொஷின்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ ஃபைன். சப்போஸ் உங்களோட ஆன்சர் ராங்காக வருது அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் வந்து இந்த ஆன்சர் ராங்காக வந்திருக்கு அப்படின்ற ஒரு clarity உங்களுக்கு கிடைக்கும். Okay, so let's start the session without any delay. So by the way, this is a 8th video from this series. Okay, so போரேன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸில் இருந்து. ஸோ இப்போ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, let's start the session. So previous year questions. See the first question. So B2H6 which is diborane, it is reactive with அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 ஆப்ஷன். See the first option. When diborane react with the water, it gives a boric acid and a hydrogen gas. When it react with the oxygen molecule, it gives a B2O3 and H2O water molecule. And to give boric acid, when it react with the water, it gives the boric acid and the H2O water molecule. When it react with the oxygen, to give a boric oxide B2O3 and H2. Okay, so this question from NET 2018 la ketta or 4 mark question. Okay, how to solve this question and எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ரியாக்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். see here, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைபோரேன் react with water. Okay, that is B2H6, it react with the water. Okay, so here it going to react with the 6 molecules of water. It gives boric acid definitely. So 2 molecules of boric acid கிடைக்கும். So BOH thrice boric acid, and it liberates 6 molecules of hydrogen gas. Okay, so appo when diborane it react with the water means it definitely give the boric acid and the hydrogen gas. So the statement A is a correct statement. Okay, ஆனால் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா இங்கே எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பேடாக தான் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இன்னொரு ரைட் ஆன்சர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்போ சி வந்து கரெக்டாக ராங் ஆன்சர். ஓகேவா, வென் இட் ரியாக்ட் வித் போரிக் ஆசிடையும் வாட்டரையும் கொடுக்காது, இட் கிவ் த ஹைட்ரஜன் ஒன்லி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ராங். ஓகே, ஸோ அப்போது மேபி ஆப்ஷன்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஏ அண்ட் பின்னு இருக்குது அண்ட் ஏ அண்ட் டின்னு இருக்குது. ஓகே, டெஃபினட்டாக சி அப்படின்றது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்றதுனால இது ரெண்டும் ராங்காக இருக்கும், ராங் ஆப்ஷன்ஸ். ஓகே, அப்போ மேபி ஆன்சர் ஏ ஆர் இஃப் இட் இஸ் பி. Now see the second statement. Oxygen, when diborane it react with oxygen, it give the B2O3 and H2O water molecule. Okay, so see here, second reaction B2H6 it react with the O2 molecule, it give boric acid only. Okay, it give the boric acid, that is BOH thrice, and it further undergo reaction. Okay, it gives B2O3 boric oxide and H2O water molecule. Okay, so in this reaction it is a highly exothermic reaction. Okay, this reaction is a highly exothermic reaction. During this reaction lot of heat energy is evolved, or energy is evolved. The delta H values பார்த்தீங்க அப்படின்னா it is negative here. Okay, so அப்போ ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன். ஓகே, to give B2O3 and water molecule. Here option D பாருங்க, when diborane react with oxygen to give B2O3 and H2 gas is liberated. Okay, so which statement is correct statement? B statement. Okay, so among the options which is the correct one? Option A and option B. Okay va, so in the rendu statement may correct statement, so A is the correct answer. Okay, very simple. If you know the reactions clearly means ungalala correct answer sollira mudiyum. Okay va, so I move to next question, and this question is a 4 mark question, very simple. Okay va, next question போலாம். See the second question. The increasing order of acidity of boranes. Okay,
the increasing order of acidity of boranes கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு ஒரு 4 போரேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் which means lower acid to higher acidக்கு இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ we have to find out which is the correct order. Okay. So acidity of boranes it depend on the two factor. Okay. So first important factor வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. It's a key point. Important factor. So first factor பார்த்தீங்க அப்படின்னா number of boranes. ஓகேவா. ஸோ number of boranes increase ஆகுது அப்படின்னா acidity of the boranes also increases. Okay. number of boron increases. Okay. and size of the borane is increases. size of borane. Okay. boranes also increases. number of boranes increase ஆகும்போது size of the boranes வந்து increase ஆகும். அப்போ size of the boranes வந்து increase ஆகுது அப்படின்னா acidity also increase ஆகும். acidity of boranes increases. Okay. So this is the first factor. Okay. number of boranes high இருக்கணும். number of boranes வந்து increase ஆகுது அப்படின்னா size of the boranes வந்து அதிகமாக இருக்கும். Okay. so this is boron. Okay. so this is borane. Okay. this is a cluster. next acidity character also increases ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம எடுக்கும்போது இப்போது நம்பர் ஆஃப் போரேன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது இந்த காம்பவுண்டில். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய டிஸ்கஸ் பண்ணுறோம், அதில் நம்பர் ஆஃப் போரேன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் நம்பர் ஆஃப் போரேன்ஸ் சிமிலர் மீன்ஸ் வி ஹாவ் டு செக் இட் இஸ் அ அரக்னோ ஆர் க்ளோஸோ ஆர் நிடோ. ஏன் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கானுங்க சான்சஸ் இருக்குது. ஓகே. நம்பர் ஆஃப் போரேன்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது B2H6 நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதுனேன். ஓகே. B2H6 அப்படின்றது இட் இஸ் அ நிடோபோரேன். ரைட். நிடோபோரேன். இதே மாதிரி மேபி B2H8 இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ அராக்னோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே. ஏன்னா இப்படி ஒன்று எக்ஸிஸ்டாக இருக்கான்னு ஐ டோன்ட் நோ. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு புரியிருக்காக நான் எழுதியிருக்கேன் அப்படி. சரிங்களா. B2H6 இஸ் அ நிடோபோரேன், இட் இஸ் அ அராக்னோபோரேன். பட் இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போரேன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே. தே ஹேவ் அ ஈக்குவல் நம்பர் ஆஃப் போரேன்ஸ். அப்போ அசிடிட்டி நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா இன் திஸ் கேசஸில் விச் இஸ் மோர் அசிடிக் அப்படின்னா அரக்னோபோரேன்ஸ் ஆர் ஹைலி அசிடிக். நீங்கள் அரக்னோ டைப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அரக்னோ அப்படின்னா எப்படி எழுதுவீங்க B2H2 6- எழுதுவீங்க. நிடோ அப்படின்னு சொல்லும்போது B2H2 ஓகே 4-. ஓகே. ஸோ இப்படி இருந்தால் இட்ஸ் அ நிடோ அண்ட் திஸ் ஒன் இஸ் அரக்னோ. 6- இருந்தால் 4- இருந்தால் இட்ஸ் அ நிடோ. ஸோ அரக்னோபோரேன்ஸ் ஆர் ஹைலி அசிடிக். நெக்ஸ்ட் நிடோபோரேன்ஸ். லீஸ்ட் ஒன் இஸ் அ க்ளோசோபோரேன்ஸ். ஓகே. க்ளோஸோ அப்படின்ற வேறுங்களா B2H2 2- அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ N+1 இஸ் க்ளோஸோ, N+2 இஸ் நிடோ, N+3 இஸ் அரக்னோ அக்கார்டிங் டு வேர்ட்ஸ் ரூல். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அரக்னோபோரேன்ஸ் ஆர் ஹைலி அசிடிக். திஸ் இஸ் highly acidic and this one is weakly acidic. Okay. so இந்த ரெண்டு ஃபேக்டரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் போரேன்ஸ் ஓகே அண்ட் இட்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் இட் இஸ் நம்பர் ஆஃப் போரேன்ஸ் ஆர் சேம் நீங்கள் அதை டைப் என்ன டைப்னு கண்டுபிடிங்க. அரக்னோவா நிடோவா க்ளோஸோவா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து ஆன்சர்ஸை கொண்டு வாங்க. ஓகே. நான் see here இப்போ நம்மளுக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே நம்பர் ஆஃப் லீஸ்ட் நம்பர் ஆஃப் போரேன்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு B7 இருக்குது, இங்கே B3 B6 B5. லீஸ்ட் போரேன்றது B3 தான். ஓகேவா. அப்போது B3 தான் இருக்கிறதுல என்னவா இருக்கணும், லீஸ்ட் அசிடிக்காகவும் இருக்கணும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா B7 இஸ் லீஸ்ட் அசிட்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ராங் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா B3 வந்து லீஸ்ட் அசிடாக இருக்குது, இங்கே வந்து B5 இருக்குது. ஓகே. ஸோ டெஃபினட்டாக ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டி போத் ஆர் ராங். மேபி ஆப்ஷன்ஸ் பியாக இருக்கலாம் இல்லை சியாக இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஆசிட்க்கு வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து B5 லீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா B5 இஸ் லீஸ்ட் ஒன். இதுக்கு அடுத்து இது இருக்கக்கூடியது. ஓகேவா. இதுக்கு அடுத்து லிட்டில் ஹையர்னு பார்த்தீங்கன்னா B5. ஓகே. அப்போது ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா B7 இருக்குது, அதுக்கப்புறம் தான் B5 வருது. ஓகே. பட் ஆப்ஷன் பியில் பார்த்திங்க அப்படின்னா B5 தென் B6 தென் B7. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் போரேன்ஸ் மட்டுமே இங்கே வேரி ஆகிருக்கு. அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம். ஓகேவா. இங்கே எங்கேயுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் போரேன்ஸ்ன்றது இல்லை. ஓகே. ஸோ அப்போ B3 இன்க்ரீசிங் ஆர்டர் நம்பர் ஆஃப் போரேன்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அப்போ அசிடிட்டி ஆல்சோ சேம் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே. அண்ட் திஸ் கொஸ்டின் ஆல்சோ 4 மார்க் கொஸ்டின். ஓகே.
Shall I move to next question? See the next question, third question. Okay, நம்மளுக்கு ஒரு cluster கொடுத்துருக்காங்க, boron cluster. It react with the methyl lithium. Okay, methyl lithium கூட react பண்ணி what is a product அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Okay, so see here, first இது என்ன type of borans அப்படின்றத கண்டுபிடிங்க. So 1 2 3 4 5. Okay, so 5 borans இருக்கு. So borons, so B5. hydrogens எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 1 2 3 4 5. So 5 terminals, 4 bridging. So total H9, B5 H9. Okay, so B5 H9 அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன டைப்பாக இருக்குன்னா இட் இஸ் அ நிடோ டைப்பாக தான் இருக்கும். B5 H5 4 minus, so it is a nido type. Okay, nido type of borans. இப்போ நமக்கு என்ன கேட்டுக்கோங்கன்னா இது கூட ரியாக்ஷன்ஸ் போகும்போது இது ஹையர் போரன்ஸ் ஆர் நாட்? எஸ், இட் இஸ் அ ஹையர் போரன். ஓகே, மோர் தென் வந்து 4க்கு மேலே போரேன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஹையர் போரேன்ஸாக இருக்கும். ஹையர் போரேனாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அசிடிக் கேரக்டர் ஆல்சோ ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ B5 H9 இட் இஸ் மோர் ஆசிட், மோர் acidic. ஓகே, தென் இட் ரியாக்ட் வித் லித்தியம் மீத்தைல். ஓகே, ஸோ நீங்கள் எழுதுகிற ஹாஃப் மாலிகுல்ஸ் அப்படின்றனால இங்கே இருக்கக்கூடியதை நம்ம ஹாஃபாகவே எழுதலாம். லித்தியம் CH த்ரைஸ். ஓகே, ஹாஃப் மாலிகுல்ஸ். அப்போ 2ல் ஹாஃப் பாதி அப்படின்றது 1, இங்கே 2ல் பாதி 1. ஸோ அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் லித்தியம் CH3, அதாவது லித்தியம் மெத்தைல். ஸோ லித்தியம் மித்தைல் அப்படின்றது இட் இஸ் ஆர் மித்தைல் லித்தியம் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, ஸ்ட்ராங் பேஸ். வென் தீஸ் டூ ஆர் ரியாக்ட் வித் டுகெதர், ஓகே, ஒரு மோர் அசிடிக் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு போரேனும் ஸ்ட்ராங் பேஸும் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா they do not undergo cleavage reaction, they undergo deprotonation reaction. Okay, when strong base and also it's a bulky அப்படின்னு சொல்லுவாங்க. So strong base இருக்குது அப்படின்னா it undergo deprotonation, which means removal of hydrogen. Okay, so அப்போது இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா what we get the product? It is B5 H8. Okay, B5 H8 minus 1 plus CH4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதை இன்னும் நம்ம காம்பவுண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா that is lithium B5 H8, okay, plus CH4. So this is the product we get. Okay, so now check the options. See here, option A B5 H8 methyl அப்படின்றது option A is wrong. Option B B5 H8 minus. Okay, so see here B5 H8 minus 1. Okay, so option B is the correct answer. Okay, shall we move to next question? See here, the next fourth question is arrange the increasing order of the thermal stability of boranes. Okay, so நம்மளுக்கு boranes கொடுத்துருக்காங்க. இந்த boranes எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா decreasing order, not a increasing order, it is a decreasing order, right? ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிக்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்குது, ஹையர் டு லோயர் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஓகே, இல்லைனா நீங்கள் இந்த சைடு இருந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தெர்மல் ஸ்டெபிலிட்டி கேட்டிருக்குது என்னென்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஒரு கீ பாயிண்ட் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட் தட். ஓகே, தெர்மல் ஸ்டெபிலிட்டி இட் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அசிடிக் கேரக்டர். ஓகேவா, தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் போரேன்ஸ். Okay, thermal stability of boranes it indirectly proportional to the acidic character. Acidic boranes. Okay, so thermal stability increase ஆகுது அப்படின்னா acidic character வந்து decrease ஆகும். இல்லை போரேன்ஸ்க்கு வந்து acidic character வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா thermal stability வந்து கம்மியாக இருக்கும். இல்லை இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா number of boranes increases, thermal stability will be decreases. Okay, so this is the first point. Second point நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா number of boranes increases. Number of boranes increases, thermal stability. Okay, thermal stability will be decreases. ஓகே, ஸோ சி ஹியர் இருக்கிறதுலே வந்து அப்போது லீஸ்ட் போரேன்ஸ் எங்கே இருக்கோ, போரான்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து என்ன இருக்கும், ஹையஸ்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்த டைப்ஸ்லேயே வந்து வேணால் B2 தான் இருக்கிறதுலே லீஸ்ட். ஓகே, B2 B4 அண்ட் B10 மொத்தம் 3 போரேன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ B2 இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் B4, நெக்ஸ்ட் B10. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். தே ஆர் ஆல்ரெடி இந்த டிக்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ B2H6 இட் பொசஸ், அதாவது டைபோரன் பொசஸ் த ஹையஸ்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஹை thermal stability, whereas B10H14 it is a least stability, least thermal stability. ஓகே, இதே வந்து நீங்கள் இப்போ அசிடிக் கேரக்டரில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்படியே உல்ட்டாவாக எழுதுவீங்க. ஸோ B10H14 is a more acid, ஓகேவா, it is more acidic, whereas B2H6 is a least acidic. Okay, it is least acidic. Okay, so this is the fourth question. Next question போலாம், fifth one. See the fifth question. The final product of the reaction of nidoborane, okay, அதாவது B5H9 with ammonia is RR. Okay, so when B5H9 அப்படின்ற இந்த போரேன் வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. we know very well B5H9 அப்படின்றது இட்ஸ் மோர் தென் 4 இருக்கிறதுனால டெஃபினட்டாக இட் இஸ் அ ஹைலி அசிடிக் போரேன் அண்ட் NH3 இஸ் அ வீக் பேஸ். ஓகே, அமோனியா இஸ் அ வீக் பேஸ். ஸோ அதனால் இட் அண்டர்கோ க்ளீவேஜ் ரியாக்ஷன்ஸ் ஒன்லி. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எந்த பேசஸ் எல்லாம் க்ளீவேஜ் ரியாக்ஷன்ஸ் போகும், டைப் ஆஃப் பேஸ் அண்ட் அசிடிக் ப்ரோட்டான் அசிடிக் போரேன்ஸ்னா எது அப்படின்னு எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ B5H9 அப்படின்றது இட்ஸ் அசிடிக் போரேன், வேரஸ் அமோனியா இஸ் அ வீக் பேஸ். ஓகே, இப்போ இது ரெண்டும் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா தே அண்டர்கோ unsymmetrical cleavage. Okay, they undergo unsymmetrical cleavage reaction. Okay, what is unsymmetrical cleavage அப்படின்னா both ligands, both ammonia ligands, it's going to attack the same boranes. ஏதாவது ஒரே போரேனில் மட்டுமே ரெண்டு பேருமே போய் அட்டாக் பண்ணுவாங்க. that is called unsymmetrical. Okay, ஸோ அப்போ கீ பாயிண்டாக எழுதிக்கோங்க. note the point here. ammonia NH3 is a weak base. Okay, weak base or weak ligand எடுத்துக்கலாம், சரி. Okay, that's why and B5 it reaction with the B5H9 means okay it is a more acid. Okay, it is acidic. so அப்போ என்ன போகும் அப்படின்னா it undergo unsymmetrical cleavage. unsymmetrical cleavage reaction. Okay, so unsymmetrical cleavage reactionsல இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா which means both ligands or base attack the same borane only. Okay, attack one boranes, one boron. Okay, so see அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா, ஸோ B5H9 அப்படின்றது நிடோபோரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது என்னது, STOX நம்பர் தெரியணும். ஓகே, ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண முடியும். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது. நிடோபோரேன்னா வாட் இஸ் அ ஷார்ட்கட், 4 minus N 0 and 2. Okay, so this is S, this is S and this is T and this is Y and this is X. Okay, so இப்போ 4 போட்டோம். 4 minus N என்றது number of borons present in the boron system. So it is a B5, so 5 0 2. Okay, so அப்போ இதோட STOX நம்பர் என்ன அப்படின்னா it is 4102. Okay, so this is the STOX number. Okay, இப்போது இதோட ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அப்போது 4 அப்படின்றது, அதாவது S அப்படின்றது என்னன்னு நம்மளுக்கு தெரிய வரணும். ஓகே, S it means BHB. ஓகே, இந்த கிளஸ்டரில் எத்தனை BHB பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் Sன்றது. T அப்படின்றது எத்தனை க்ளோசோ பாண்ட்ஸ் இருக்குது, அதாவது க்ளோசோ பாண்ட் இட்ஸ் நத்திங் பட் திஸ் இஸ் அ க்ளோசோ பாண்ட். ஓகே, இட்ஸ் அ க்ளோசோ பாண்ட், ஒன் பாண்ட். அண்ட் B அப்படின்றது ஹவு மெனி B2B பாண்ட், போரான் டு போரான் பாண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஹியர் இட் இஸ் 0. ஓகே, அண்ட் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இது எக்ஸ்ன்றது ஹவு மெனி BH2 பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது தான் இது. சரிங்களா, இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு க்ளோசோ ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு க்ளோசோ போரேன்ஸை வரைங்க. See here, so B, this is B. Okay, B closo. And next நம்ம மொத்தம் 5 borons இல்லையா, 3 boron வரைஞ்சிட்டோம். சென்டர் இருக்கக்கூடிய போரானில் B and B இப்படி கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வரையக்கூடியது BHB பாண்ட் இருக்கணும். ஸோ BHB பாண்ட் டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 பாண்ட்ஸ். ஓகே, ஸோ 1
this is 2, this is 3, and this is 4. Okay, it is a 3-center 2 electron bond. Okay, all are bridging hydrogens. 1 2 3 4 மொத்தம் 9 hydrogens இருக்கு. So 4 hydrogens நம்ம கொடுத்துட்டோம். Next that is no BB bond, and இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா BH2. Okay, so BH2 யூனிட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 2 இருக்கும். Okay, so see here structure 1 2 3 4 and this is 5. So டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஆயிடுச்சு 5 boranes ஆயிடுச்சு, சாரி 5 ஹைட்ரஜன். ஸோ 4 பேர் இந்த ஸ்ட்ரக்சரில் 4 பேர் வந்து என்ன இருக்காங்கன்னா பிரிட்ஜிங்கில் ஃபார்மில் இருக்காங்க, 5 பேர் வந்து டெர்மினல் ஹைட்ரஜனாக இருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர். நவ் இட் ரியாக்ட் வித் அமோனியா மாலிகுல் NH3, அதாவது 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, ஓகே இப்போ என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டுமே ஒரே போரேனில் தான் அட்டாச் ஆவாங்க. See here, now I'm going to take this ammonia molecule is going to attack this borane. அப்போ என்ன ஆரம்பிக்குன்னா this bond move to here. இப்போ இந்த bond மூவ் ஆகுறதுனால இந்த bond ஆட்டோமேட்டிக்காக இங்கே மூவ் ஆகும். ஓகே, ஸோ this is the first one. Second, again this one is going to attack again this borane. இப்போ என்ன ஆகுதுன்னா this bond move to here, this side. ஓகே, அப்போ ப்ராடக்ட் சைடில் நம்மளுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிஏ எத்தனை போரான்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 போரான்ஸ். இந்த பாண்ட் கம்ப்ளீட்டாக க்ளீவேஜ் ஆச்சு, இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படி உடஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது 1 2 3 B4. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா how many hydrogens 1 2 3 4 5 6 7. ஓகே, B4 H7 and minus. ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடியது BH2. இந்த இதில் வந்து BH2, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் BH2 and 2 amines dot NH3. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் B4 H7 minus and BH2 dot 2 molecules of ammonia. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரில் கிடைச்ச போரேன் சிஸ்டம் வந்து B4 H7 மைனஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏல அப்படி ஒன்று இல்லை, இங்கே B4 H6ன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் ராங். அண்ட் ஆப்ஷன் பியில் பார்த்திங்க அப்படின்னா B4 H7 மைனஸ்ன்னு இருக்குது. இங்கே B4 H7 மைனஸ் இல்லை, இங்கேயும் இல்லை. ஓகே, இங்கே கொடுத்துருக்க எந்த ஒரு கிளஸ்டர்ஸுமே அது இல்லை. அண்ட் அதேமாரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா BH2 NH3, நம்ம இந்த இடத்துல 2 போட்டணும், பட் தே ஆர் மென்ஷன் ஹியர். ஓகே, NH3 twice ப்ளஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4 mark question again. Okay, சரி, next question போகலாம். that is 6th one. Now see the 6th question. When B5H11 reaction with chloromethyl, okay, chloromethyl in the presence of aluminum trichloride, okay, it's a base to form அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ we know very well it is a Friedel-Crafts reaction அப்படின்னு சொல்லிட்டு Friedel-Crafts alkyl குரூப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். it is a substitution reaction. okay, it undergo substitution reaction. ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பட் Friedel-Crafts சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஹையர் போரன்ஸ் கேன் அண்டர்கோ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் போரன்ஸ் அப்படின்னா சாரி வென் B5H11 இட் ரியாக்ட் வித் குளோரோமித்தேன், வாட் இஸ் அ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக B5H11, ஓகே, இட்ஸ் அண்டர்கோ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மீன்ஸ், ஓகே, so plus chloromethane, right, CH3Cl, it undergo in the presence of AlCl3, aluminum trichloride. One of the hydrogen it replaced by methyl group. Okay, so அப்போ ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா it is B5 H10CH3 plus HCl அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா B5H10CH3HCl. So option B is the correct answer. Okay, and ஆனால் கான்செப்ட் படி சப்போஸ் இப்போ கொஷின்ஸ் கேட்குறாங்க எந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து சப்ஸ்டிடியூஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஒன் ஆஃப் த கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதாவது டீப்ரோட்டனேஷனுக்கு யார் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ டீப்ரோட்டனேஷனுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ரோட்டான்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் பிரிட்ஜிங் ஹைட்ரஜன்ஸ் தான். எப்பயுமே ஒரு போரின் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் தான் டீப்ரோட்டனேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆவாங்க. ஆனால் சப்ஸ்டிடியூஷனுக்கு யார் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னா ஹியர் terminal hydrogens are involved in the substitution reaction. Why அப்படின்னா
terminal bond is a sufficient bond, it is a stable bond and it is a highly electron rich bond. Okay va, but அதுவே வந்து bridging bond பார்த்தீங்க அப்படின்னா it is a electron deficient bond. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் ஹைலி வீக்காக இருக்கும், that's why it undergo deprotonation reaction. ஓகே, அப்போது ஹையர் போரேன்ஸாக இருந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் போகுது அப்படின்னா இட் டேக்ஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் த டெர்மினல் போரேன்ஸ் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள் B5 இங்கே கொடுத்துருக்குது, B5H11 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B5H11 இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபஸ்ட் என்ன டைப்னு கண்டுபிடிங்க, B5H5, ஸோ ரிமைனிங் 6 மைனஸ், ஸோ இட் இஸ் அரக்னோ டைப். ஓகே, ஸோ த போரேன் டைப் இஸ் அரக்னோ. ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சியா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன 3 minus N 03. ஓகே, அண்ட் இட் இஸ் STYX. ஓகே, ஸோ 3 அப்படியே போட்டுருங்க 3 அண்ட் 3 மைனஸ் நம்பர் ஆஃப் போரேன்ஸ் வந்து இந்த சிஸ்டத்தில் 5 அப்படின்னு இருக்கு, 0 and 3. ஓகே, ஸோ 5 minus 3 அப்படின்றது 2. ஸோ அப்போது எஸ்ன்றது it is 3 and this is 2, this is 0 and this is 3. okay, so number of BHB bond வந்து 3 இருக்கும், closure bond வந்து 3. ஓகேவா, ஸோ closure bond வந்து 2 இருக்குது. ஸோ அப்போ closure bond அப்படின்றது BHB, இது ஒரு BHB and again this side also BB. ஓகே, ஸோ 2 closure bond ஃபஸ்ட் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வரைய வேண்டியது bridging hydrogen. bridging hydrogen BHB bond மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 and this is 3. okay, so these 3 are bridging hydrogen. okay, so bridging hydrogen என்ன சொல்லுவோம், it is a 3 center 2 electron bond. okay, now next remaining எல்லாமே அப்போ டெஃபினட்டாக என்னவா தான் இருக்கணும், டெர்மினலாக தான் இருக்கணும். ஓகேவா, நம்ம 3 வரைஞ்சிடும், ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்குது. ஓகேவா, 8 போரேன்ஸ் இருக்கு, சரி 8 ஹைட்ரோஜன்ஸ் இருக்குது. ஸோ சிஹியர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 and 8. ஒவ்வொரு போரான்ஸும் 4 பாண்டோட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ BH பாண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் அ சஃபிஷியன்ட் பாண்ட், இட் இஸ் அ ஸ்டேபிள் பாண்ட். ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தே ஆர் டெர்மினல்ஸ். ஓகே, தீஸ் ஆர் டெர்மினல்ஸ். ஓகே, இவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்லுவோம், டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெர்மினல் ஹைட்ரோஜன்ஸ். ஓகே, whereas இவங்களை என்ன சொல்லுவோம், these are bridging one. okay, so this is a structure of B5H11 system. ஓகேவா, ஸோ இந்த போரேன்ஸில் ஒன்லி டெர்மினல் ஹைட்ரோஜன்ஸ் ஆர் இன்வால்விங், இதை நோட் பண்ணிக்கோங்க, டெர்மினல் ஹைட்ரோஜன்ஸ் ஆர் இன்வால்விங் த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். டெர்மினல் ஹைட்ரோஜன் ஆர் இன்வால்விங் substitution reaction, whereas bridging hydrogen involving deprotonation reaction. okay, deprotonation reaction. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கலாம் கொஸ்டின்ஸில். ஓகே, now இப்போ 6th question முடிச்சிட்டோம். next we have moved to 7th one. so see the 7th question. okay, so question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, so the final product of the reaction of nidoborane கொடுத்துட்டு B10H14 ஒரு போரேன் கொடுத்துருக்காங்க and it react with trimethylamine. okay, we know very well. see here B10H14 அப்படின்றது it's a higher borane, it's not a lower borane, it's a higher borane. higher borane இருந்தால் it will be a more acidic. okay, next it is trimethylamine. so trimethylamine அப்படின்றது it is a bulky ligand system and also it is a strong base. it acts as a strong base. okay, strong base. when it is a strong base இருக்கு அப்படின்னா more acid and strong base is undergo deprotonation reaction, not a cleavage reaction. cleavage reaction க்கு இவங்க போக மாட்டாங்க, they undergo deprotonation reaction. அப்போ இதுல இருந்து என்ன ஆரம்பிக்கும், அதாவது B10H14 இருக்கு அப்படின்னா it react with N trimethylamine. okay, trimethylamine கூட react பண்றாங்க அப்படின்னா it undergo deprotonation reaction, DP. okay, ஸோ இங்கே என்ன பண்ணும், அப்போது ஒரு ப்ரோட்டான் வந்து ரிமூவ் பண்ணும், அந்த ப்ரோட்டான் என்னவாக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இட்ஸ் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இட் பிகம்ஸ் B10H14. ஸோ அப்போது ஒன்று போயிடுச்சு அப்படின்னா H13
அண்ட் ப்ளஸ் இங்கே ரிமைனிங் இருக்கிறது ஹச் ப்ளஸ் sorry n plus NMe thrice. Okay, so this is a product final product of this reaction. Okay, so see here options on the first one check பண்ணுங்க. Okay, so B3 NMe BH3 NMe3 அப்படின்னு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக இது கிடையாது, இட்ஸ் ராங், கம்ப்ளீட்லி ராங். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் இங்கே வந்து ஹைட்ரஜன் 3 இங்கே ஹைட்ரஜன் 3 இங்கே ஹைட்ரஜன் 11 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இட் நாட் அண்டர்கோ கிளீவேஜ் ரியாக்ஷன். ஓகேவா, இட் இஸ் அ டீப்ரோட்டனேஷன் ரியாக்ஷனுக்கு தான் போயிருக்கு. கிளீவேஜ் ரியாக்ஷன் போனால் தான் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி இட் நாட் அண்டர்கோ கிளீவேஜ் ரியாக்ஷன். அண்ட் செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆல்சோ அண்டர்கோ த கிளீவேஜ் ரியாக்ஷன். ஓகே, அண்ட் டி ஆல்சோ இட்ஸ் அ கிளீவேஜ் ரியாக்ஷன் ப்ராடக்ட் ஒன்லி. ஓகே, பட் இட் அண்டர்கோ protonation deprotonation reaction. So option B பார்த்தீங்க அப்படின்னா B10H13 -1. So option C is a correct answer. ஓகே, சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், சேம் சிமிலர் கான்செப்ட் தான். உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதை கற்றுக்கும் போதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஒன்ஸ் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் எவ்ரி இயர் கொஷின்ஸில், எவ்ரி இயர் சிஎஸ்ஆர் கொஷின்ஸில் இது மாதிரியான ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஓகே, டெஃபினட்டாக 2 4 மார்க்கர்ஸ் ஆர் 1 4 மார்க் 1 2 மார்க் மினிமம் கேரண்டியாக 6 மார்க் வந்து நீங்கள் போரேன் கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுக்கலாம். இல்லை கேட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட கேட் எக்ஸாம்ஸ்லையும் போரேன்ஸை பற்றின கொஷின்ஸ் வந்து கேட்க தான் செய்கிறாங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வரைக்கும் 7 கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 3 மோர்ஸ் ரிமைனிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ see here, next question. The number of framework electron are possible isomer in carborane, that is C2, B5, H7 respectively are. Okay, so this question is one of the very most important question. இது மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய டைம் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஃப்ரேம்வொர்க் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருந்தால் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு டக்குன்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டன் எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க. ஸ்கெலிட்டன் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரேம்வொர்க் எலக்ட்ரான் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸ்கெலிட்டன் எலக்ட்ரான் பேர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஓகே, அதாவது போரேன் ஆட்டம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இஃப் இட் இஸ் 5, ஸ்கெலிட்டன் எலக்ட்ரான் வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா ஜாமெண்ட்ரி வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஜாமெண்ட்ரி இட் ஷுட் பி அ ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, இட் இஸ் ஃபார் க்ளோசோ, அதாவது க்ளோசோவாக இருந்தால் மட்டும்தான், க்ளோசோ டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா 5 இதுக்கு ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர்ஸ் அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் இஸ் த ஜாமெண்ட்ரி ஆஃப் த கிளஸ்டர். அதே வந்து 6 இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அன் ஆக்டாஹைட்ரல். ஓகே, 7 இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ பென்டாகோனல் பைபிரமிடல். அண்ட் 8 இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ டோடெக்காஹைட்ரா. ஓகே, ஓகே, டோடெக்காஹைட்ரல். அண்ட் 9 இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ட்ரைகாப்டு ட்ரைகோனல் பிரிசம். ட்ரைகாப்டு ட்ரைகோனல் prism, prismatic. ஓகே, ட்ரைகாப்டு ட்ரைகோனல் prismatic. ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலேருந்து சப்போஸ் உங்களுக்கு நிடோவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் ஒர்க்லேருந்து ஒரு பிஹெச் யூனிட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். நிடோ போரின்ஸாக இருக்குது அப்படின்னா க்ளோசோலேருந்து நிடோவுக்கு மாறுது அப்படின்னா ஒரு பிஹெச் யூனிட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி சொல்லணும். ஸோ அப்போ வரும்போது இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்கொயர் பிரமிடல். ஓகே, இட் இஸ் அ ஸ்கொயர் பிரமிடல். அதாவது ட்ரைகோனல் நாட் அ ட்ரைகோனல் பைபிரமிடல், ஆக்டாஹைட்ரலாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஆக்டாஹைட்ரலாக இருக்குது, அதாவது 6 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, பட் அது நிடோ டைப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு பிஹெச் யூனிட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இட் பிகம்ஸ் அ ஸ்கொயர் பிரமிடல். ஓகே, அதாவது ஒரு வெர்டிசஸை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, அதே வந்து பென்டாகோனல் பைபிரமிடலாக இருக்குது அப்படின்னா ஸோ இட் கன்வெர்ட் இன்டு பென்டாகோனல் பிரமிடல், அதாவது ஒரு பிஹெச் பைபிரமிடலாக இருந்தது பென்டாகோனல் பிரமிடலாக மாறும். பென்டாகோனல் பிரமிடல். நெக்ஸ்ட்டு டோடெக்காஹைட்ரா அப்படின்றது கேப்டு ஆக்டாஹைட்ரான்னு மாறிடும். ஓகே, கேப்டு ஆக்டாஹைட்ரால். நெக்ஸ்ட் அதே வந்து ட்ரைகாப்டு ட்ரைகோனல் பிரிசமாக இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ ஆன்டி பிரிசமேட்டிக்னு மாறிடும். ஓகே, இல்லாட்டி பை கேப்டு அப்படின்னு சொல்லி மாறும், இல்லை ஆன்டி பிரிசமேட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், எப்படி போரின் சிஸ்டத்துக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ hope you all are know about it. Okay, so டைரெக்டாக நான் கான்செப்டுக்குள்ளே போயிடுறேன்.
ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குது கார்போரைன் which is C2B5H7. ஓகே, ஸோ B2H57 இது வந்து BHC அப்படின்றது இட் இஸ் ஐசோலோபிள் வித் அ BH யூனிட், ரைட்? ஸோ ஐசோலோபிள், அதாவது இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4. ஸோ B அப்படின்றது 3 + 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ BH ஐசோலோபிள். ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கார்பனுக்கு பதிலாக நம்ம ஒரு BH யூனிட்னு சொல்லலாம். ஸோ இங்கே C2 அப்படின்னு இருக்கிறதுனால BH ட்வைஸ்ன்னு எழுதுகிறேன். ஸோ அப்போ B2H2. ஓகே, ஆல்ரெடி B5 இருக்குது. ஸோ அது கூட ஒரு B2 சொல்லணும்னா B7, ஆல்ரெடி H7 இருக்குது. இங்கே ஒரு 2னா 9 மாறிடும். ஓகே, B7H9 இருக்கும். ஸோ இட் இஸ் அ B7H7 2 மைனஸ். ஓகே, ஸோ N மைனஸ், அதாவது N+1 டைப்பாக இருந்தால் இது என்ன சொல்லுவோம்? இட் இஸ் அ க்ளோசோ டைப். ஓகே, தே ஆஸ்கிங் க்ளோசோ. ஓகே, தே ஆஸ்கிங் த ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர். ஸோ க்ளோசோ அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, தட் இஸ் N+1 அப்படின்னு சொல்லுவோம் அக்கார்டிங் டு வெட்ஸ் ரூல் படி. ஸோ ஹியர் N அப்படின்றது 7. ஸோ 7 + 1 அப்படின்றது இட் இஸ் அ 8. ஓகே, இட் இஸ் அ ஸ்கெலிட்டன் எலக்ட்ரான் பேர். ஓகே, ஸ்கெலிட்டன் எலக்ட்ரான் பேர். ஸோ இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் எலக்ட்ரான் தான் கேட்டிருக்காங்க, நாட் அ எலக்ட்ரான் பேர். ஸோ வி ஹாவ் டு மல்டிபிள் த 2 with 8. ஓகே, ஸோ 2 into 8 we get 16 electrons. ஓகே, ஸோ டோட்டலாக 16 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஃப்ரேம் ஒர்க் எலக்ட்ரான் அப்படின்றது 16. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி போத் ஆர் ராங். ரிமைனிங் இருக்கக்கூடிய மேபி ஏ ஆர் பி இது வந்து ஆன்சராக இருக்கலாம். ஓகே, நவ் நெக்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா த பாசிபிள் ஐசோமெரிக் ஃபார்ம். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னா நமக்கு இதை யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்கெலிட்டன் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. ஓகே, ஸ்கெலிட்டன் எலக்ட்ரான் 7 இருந்தால் இட் இஸ் அ பென்டாகோனல் பைபிரமிடல் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ சி ஹியர் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ பென்டாகோனல் பைபிரமிடல். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐசோமெரிக் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அதாவது இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்ம். ஓகே, இந்த CH யூனிட் இங்கே இருக்குது. ஸோ திஸ் அ ஃபஸ்ட்டு ஃபார்ம். இப்போ நான் நெக்ஸ்ட் ஃபார்முக்கு எங்கே கொண்டு வர அப்படின்னா, இந்த CH யூனிட் இந்த டெர்மினலுக்கு வந்தால் இன்னொரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குமா? இந்த டெர்மினலுக்கு வருது அப்படின்னா, அதாவது இந்த BH இங்கேயும் இந்த CH இங்கேயும் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு செகண்ட் ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஓகே, செகண்ட் ஐசோமெரிக் ஃபார்ம். நெக்ஸ்ட் சேம் BH யூனிட் இந்த சென்டருக்கு வருது அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் ஃபார்ம் வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் த சென்டர். ஓகே, இந்த சென்டருக்கு வருது அப்படின்னா வி வில் கெட் அ ஃபோர்த் ஃபார்ம். ஓகேவா? ஸோ டோட்டலாக 4 ஐசோமெரிக் ஃபார்ம் இருக்கும். சேம் அதே மாதிரி இந்த CH யூனிட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் ஆகலாம். ஓகே, ஸோ ஐசோமோர் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? சேம் மாலிகுலர் ஃபார்மில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்மில் ஸ்ட்ரக்சர் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் சொல்கிறது தான் நம்ம ஐசோமோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டோட்டலாக இந்த ஸ்ட்ரக்சர் 1 2 3 4 ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் ஆர் பாசிபிள். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம 16 ஃப்ரேம் ஒர்க் எலக்ட்ரான் சொல்லி பார்த்துட்டோம். ஸோ ஐசோமெரிக் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் 16 and 4. 8 questions completed. Next, last one more question. See the 10th question. Okay, so 9th questions நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 10th question பாருங்கள். B2H6 plus Na it gives A plus B. The question is we have to find out A and B. Okay, so reactions பார்த்தீங்க அப்படின்னா diborane B2H6. Okay, 2 molecules of diborane it react with the 2 molecules of sodium. Okay, when it undergo the reaction means we get the sodium borohydride, that is 2 molecules of sodium borohydride NaBH4. next plus இப்போ Na ஒரு Na இங்கே வந்துருச்சு, ரிமைனிங் Na இருக்கும் 2 Naல 1 more Na இருக்கும். போரேன்ஸில் மொத்தம் 4 போரேன்ஸ் இருக்குது. ஸோ போரானில் 4 போரான், ஒரு போரான் இங்கே இருக்குது அப்படின்னா ரிமைனிங் 3 இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் B3. அண்ட் ஹைட்ரஜனில் 6 2 is 12. ஸோ 12ல் 4 இங்கே இருக்குது. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா it is 8. Okay, so B3H8. So this is the product of this reaction. Okay, so B4H8. Okay, so இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னா see here number of hydrogens பாருங்கள், இங்கே வந்து 12 hydrogens இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிஸ்டத்தில் when they are undergo decomposition means 12 இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்போது 4 + 6 10 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். ஆப்ஷன் பி பாருங்கள் 6 + 8 6 + 8 அப்படின்றது இட் இஸ் 14. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் பி ஆல்சோ ராங். ஆப்ஷன் சி 4 + 8 இட் இஸ் 12. ஸோ நம்மளுக்கு இங்கே 6 × 12 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி பாருங்கள். ஓகே, 6 + 4 இட் இஸ் 10 அகெயின். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ஆப்ஷன் சி இஸ் த correct answer. NaBH4 sodium borohydride and NaB3H8. This one is H8. Okay, சரி.
இப்போது இதோட 10 கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதாவது 9th கொஷின் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ 9th கொஷின். ஓகே, ஸோ இந்த கொஷினை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக நான் கொடுக்குறேன். ஓகே, திஸ் கொஷின் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் செட்டுக்காக நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டும் சரி, இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண இந்த 9 ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் திஸ் கொஷின். ஓகேவா? இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ. ஓகேவா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக இதிலிருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு போரியன்ஸ் ரியாக்ஷன் பேஸ் பண்ண ஒரு கொஷின் டெஃபினட்டாக உங்களோட சிஎஸ்ஆர்லேயும் கேட் எக்ஸாம்ஸ்லேயும் இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ்.